என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 29ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தாழ்மை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி பிலிப்பியர் 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்கள். தாழ்மை. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை வழிபடுகிறவர்கள், பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவை போல வாழ முயல்கிறவர்கள். கிறிஸ்துவிடம் உள்ள முக்கியமான பண்புகளில் ஒன்று தாழ்மை. இந்த தாழ்மை கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் மிக அதிகமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பிறப்பில் தாழ்மை. வசனம் 6 படி கிறிஸ்து தேவனுடைய ரூபமானவர், அதாவது தேவனுடைய வல்லமை, அதிகாரம் போன்ற இறை பண்புகள் கிறிஸ்துவிடம் இருந்தன. ஆனாலும் அவற்றை துறந்து தம்மை தாமே வெறுமையாக்கி ஒன்றுமில்லாதவராகி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நம்முடைய பிறப்பில் கிறிஸ்துவை போல நாமாக எதையும் துறந்து வெறுமையாக்கும் வாய்ப்பு நமக்கு இல்லை. நம் விருப்பப்படி அல்லாமல் தேவ சித்தத்தின்படி ஏதோ ஒரு குலத்தில், குடும்பத்தில் பிறக்கிறோம். இவ்விரண்டும் இவ்வுலகத்தாரால் மேன்மையாகவோ தாழ்ந்ததாகவோ கருதப்படலாம். உயர்ந்ததாக கருதப்படுமானால் அதை குறித்து எல்லளவும் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. தாழ்ந்ததாக கருதப்படுமானால் எல்லளவும் அதற்காக கவலைப்படவும் வெட்கப்படவும் தேவையில்லை. குலத்தாட்சி சொல்ல பாவம் என்று உணராத அறிவிலா மக்கள் சொல்வதையும் செய்வதையும் குறித்து நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒரு தாளந்தை பெற்றவன் தன் எஜமானை குறை சொல்லி தன் தாளந்தையும் காலத்தையும் வீணடித்ததைப் போல நாம் இருக்கலாகாது. ஏற்றமும் இரக்கமும் மனிதர் கொடுப்பதல்ல, இறைவன் தந்தது, தரப்போவது. நமக்கு கொடுக்கப்பட்டதை மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் ஏற்ற காலத்தில், அதாவது கிறிஸ்துவை தேவன் உயர்த்தியது போல ஏற்ற காலத்தில் நம்மையும் உயர்த்துவார். நம் உள்ளத்தில் தாழ்மை வேண்டும். தாழ்வு சிக்கல் கூடாது. ஒருவேளை உயர்வாக கருதப்படும் குலத்தில் செல்வ வளத்தோடு பிறந்திருந்தால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். பெருமை என்னும் பாவம் உங்களை அறியாமலேயே உங்களை ஆட்டி படைக்க பல வழிகள் உண்டு. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தாழ்மை என்ற அனுமதி சீட்டு அவசியம். உலகம் இப்படிப்பட்டவர்களை உயர்த்தி பேசி பேசி பெருமைக்காரராகிவிடும். ஜாக்கிரதை. செருக்கு வரும் முன்னே சீரழிவு வரும் பின்னே. செருக்கு வரும் முன்னே சீரழிவு வரும் பின்னே. தெய்வ மகன் தானே பூவுலகில் அடிமை ரூபமானார். அத்தனை தாழ்மையாக வாழ்பவன் தான் கிறிஸ்துவின் பிள்ளையாவான். தெய்வ மகன் தானே பூவுலகில் அடிமை ரூபமானார். அத்தனை தாழ்மையாக வாழ்பவன் தான் கிறிஸ்துவின் பிள்ளையாவான். அத்தனை தாழ்மையாக வாழ்பவன் தான் கிறிஸ்துவின் பிள்ளையாவான். ஜெபம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது குமாரன் தம்மை தாமே வெறுமையாக்கியது போல என் பெருமைகள் என்னை விட்டு நீங்க உதவி செய்யும். ஆமேன்.